இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் மோசே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்று ஒரு வார்த்தையை கேட்கிறார். மோசே, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர் யார் அப்படி என்று கேட்கிறார். எடுத்து வாசிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் 26வது வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவன் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள். ரெண்டு காரியம். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவார்கள் என்றார். யார் சொன்னது இது? மோசே. கர்த்தர் நல்லவர். வாசிங்க அப்புறம். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஏலியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தை கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார், அடியாளோடு கர்த்தர் பேசுவார். ஆமென். அன்று மோசே கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர் யார்? இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, சோதரம் இந்த சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிற வார்த்தை என்னன்னா, என் பட்சத்தில் நிற்பவர் யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்று ஊழியம் எப்படி இருந்தது? இன்று ஊழியமும் சபையும் எப்படி இருக்கிறது? அன்று இருந்த நிலவரத்தை மோசே கண்டு கேட்கிறார், என் பட்சம் நிற்கிறது யார்? ஆனா இன்று கர்த்தர் சபையை பார்த்து, சபையின் நிலவரங்களை பார்த்து, ஆவிக்குரிய நிலவரங்களை பார்த்து கேட்கிறார், என் பட்சம் நிற்பவர் யார் என்று கேட்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவர் சபையை பார்த்து கேட்கிற இந்த என் பட்சத்தில் யார் என்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுகிறோம் என்று ஒரு விஷயம் நினைங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது அநேக செவிகள் கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் தேவனுடைய பக்கமாக செவி கொடுக்காமல் அவன் ஏதோ சோத்திரம் சோத்திரம் அவன் சோத்திரம் 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 தன் வழியாய் போய் தன் வழியை கெடுத்துக் கொள்ளுகிறதை பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளை, அவர் கேட்கும் போது சொல்றார், என் பட்சமா நிற்பவர் யார்? எப்ப கேட்டாருன்னு பார்ப்போம். அது சோத்திரம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32:1. மோசே மலையில் இருந்து இறங்கி வரும்போது தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, அப்படியே நிறுத்துங்க. கர்த்தர் நல்லவர். மோசே எங்க போனாருன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமென். சீனாய் மலையில இயேசுபாட்ட கற்பனை எழுதி வாங்க என்ன செய்தாரு? சபை அல்லேலூயா ஹalleluya. அன்று மோசே தேவனோடு பேசி சீனா மலையில போய் கற்பனை எழுதி வாங்க போனார். ஆனா அவர் வர தாமதித்த போது, அவர் வர தாமதமான போது ஜனங்கள் அங்க என்ன செய்தார்களாம் என்று சொல்லி பார்ப்போம். வாசிங்க. பாத்தீங்களா ஜனங்கள் கேட்கிற வார்த்தை? அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது? எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தான்? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவிச்சது? அன்றிருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இந்த வார்த்தையை ஆரோனை பார்த்து கேட்க என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். அந்த சபையை இன்னும் நாமும் அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அழைத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற நாட்களிலே ஆமென், எது வந்தாலும் ஆமென் அல்லேலூயா கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன் என்று துணிந்து சென்ற நாட்கள் பல நாட்கள். ஆனா கர்த்தர்
பரலோக ராஜ்யம் சென்றா. ஆமென். நமக்கு வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், வேதனைகள் வரும்போது நாம் இயேசுவை விட்டு என்னை அழைத்த தேவன் எங்கே, என்னை ரட்சித்த தேவன் எங்கே என்று ஒரு கேள்வியை இன்று எழுப்பிக் கொண்டு ஆரோனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கரங்களை தூக்கி தேவப்பிள்ளை நீங்களோ நானும் அந்த வாழ்க்கையில ஆரோனை நோக்கி அழைத்த தேவன் எங்கே என்று கேள்வி கேட்கிறோம். அன்று கேட்காங்க. ஆமென். அந்த ஜனங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த மோசே எங்கே என்று கேட்டார்கள். சோதரம் மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டார்கள். முன் சொல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண என்ன செய்தார்கள் அந்த ஜனங்கள் சொன்னார்கள். வாசிங்க. பாத்தீங்களா? அந்த ஜனங்கள் கேட்காங்க. தயவு செய்து சோத்திரத்தோடு ஆண்டோட வார்த்தையை கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜனங்கள் சொன்னாங்க, எழும்பு, எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை. யாருக்காக? எங்களுக்காக நீ என்ன செய், உண்டு பண்ண, ஆயத்தம் பண்ண. உண்மை இன்னைக்கு ஆதியில இருந்த விசுவாசம் நம்மளிடத்துல இருக்கிறதா? ஆதியில் இருந்த வைராக்கியம் நம்மிடத்துல இருக்கிறதா? ஏதோ தேவன் சொன்ன வார்த்தைகள் தாமதித்த உடனே, தேவன் பேசின வார்த்தைகள், தந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், வாக்கு தத்தங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்ட வார்த்தைகள் தாமதம் தாமதம் ஆக ஆக நாம் நமக்கு ஒரு கன்றுக்குட்டியை ஆயத்தம் பண்ண ஆரோனை பார்த்து இன்னைக்கு நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது சபை. இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் ஏறி போய் இருக்கிறார். அவர் வர தாமதம் ஆகிறபடியால் சபையுடைய நிலவரம் இன்னைக்கு இதே போல மாறுகிறது. அவன் சொல்லுங்க. அவர் சொல்ற, நான் போகிறேன் என் பிதாவினிடத்தில், அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் வருவேன், உங்களையும் கூட்டி செல்லுவேன். ஆனா சொன்ன தேவன் வர என்ன செய்கிறார்? தாமதமாகிறது. ஆமென். நம்ம சொல்லுவாங்கல்ல, நான் பிறக்க முன்னே, இதை நீங்க கிறிஸ்டியன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நான் பிறக்க முன்னே எங்க அம்மா அப்பா வாராங்க ஏசப்பான்னு சொன்னாங்கன்னு, அவங்க பிறக்க முன்னே ஏசப்பா வாராங்கன்னு சொன்னாங்கன்னு இந்த பிள்ளைகள் ஒரு வார்த்தைகளை சொல்லி பின்மாறி போகிற ஜீவியத்தை பார்க்கலாம். அன்பு சபையே, என் இயேசு ஏன் வர தாமதிக்கிறார் என்றால், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடியால் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பார்ப்போமானா, நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகும்படி, சபை பரிசுத்தமாகும்படி, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையில பரிசுத்தமாகும்படி கர்த்தர் நம்மை எச்சரித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பிதாவுடைய சந்ததிக்கு கொண்டு போகும். ஆனா நாமோ நம்முடைய இயேசு வருவதில்லை. அவர் பிதாவிடத்தில் போனார், வருவார் என்று சொன்னது உண்மை. அதை இனி வாராரோ வரையிலையோ நமக்கேற்ற ஒரு ஆராதனையை உண்டு பண்ணி கொள்வோம் என்று ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். பழைய பாட்டில் ஒரு வசனம் உண்டு, அவன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன். மனுஷன் சொல்லுகிறான், நான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், ஆனா நான் யாருக்கு பயப்படுவேன். இது அப்படியே புடிச்சு கொண்டு இருக்காங்க. அவன் புதிய பாட்டுல ஒரு வசனம் இருக்கிறது, தேவனின் பட்சத்தில் இருந்தார் எனக்கு விரோதமா நிற்பவர் யார்? இது அடிக்கடி கிறிஸ்டின் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆராதிக்கிறவர், தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆனா ஒண்ணு கவனிங்க, இப்படி நாம் தேவன் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறது போல். ஆமென் சொல்லுங்க சபையே. எப்பவும் தூக்கத்திலே உறக்கத்திலே சொல்லும், ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, என் பட்சத்துல இருங்கப்பா, என்னோடு இருங்கப்பான்னு சொல்றோம். ஆனா நம்ம இயேசு இது விரும்புகிறார். ஆமென். நாம் விரும்புகிறது போல் கர்த்தர் சோத்திரம் நாம் அவர் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் விரும்புற கர்த்தரின் பட்சத்தில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் எனக்கு துணை நிற்கணும். அப்ப எனக்கு எதிராக எந்த மனுஷன் நிப்பான். ஆனா இயேசு இந்த பகல் காலத்துல நம்மளை பார்த்து செல்லுகிறார். ஆமென். சபையே, நீ என் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் மோசே கற்பனையை வேண்டிக் கொண்டு கீழே இறங்கி வரும்போது ஜனங்களை பார்த்து, அங்க நடந்த சூழ்நிலையை பார்த்து கேட்கிறார், என் பட்சம் நிற்கிறவர் யார் என்று
ஒரு கொஸ்டின் கேட்டார். அதே இயேசு கேட்கிறார், மகனே மகளே, நீ என் பட்சம் நிற்கிறாயா, நீ எனக்கு பட்சம் நிற்கிறாயா? ஆமென். ஒரு கேள்வி இந்த பகல் காலத்திலே நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஆமென். தேவ பிள்ளையே, எல்லா சாட்சியை விட நமக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கிறது. அந்த சாட்சியை விட வேற ஒன்று பெருசல்ல. அந்த சாட்சியை பார்த்து கேட்டு பாருங்க, நான் யார் பட்சம் நிற்கிறேன்? நான் கர்த்தர் பட்சம் இருக்கிறேனா, மனுஷன் பட்சம் இருக்கிறேனா? அவன் இந்த ரெண்டு வசனங்களையும் குறித்து நமக்கு நல்ல தைரியம் இருக்கிறது. நம்மை யாரும் எதிர்க்க முடியாது. ஏன்னா ஏசப்பா இந்த வசனத்தை எனக்கு சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்னது உண்மைதான், அவங்க செய்வது உண்மைதான். ஆனா நம்ம யார் பட்சம் நிற்கிறோம்? நம்ம கர்த்தருடைய பட்சம் நிற்கிறோமா? மோசே சோத்திர யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மோசே கேட்கிறார், அந்த இடத்தில் வந்து என் பட்சமா நிற்கிறவர் யார்? அப்போ 12 கோத்திரம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை கோத்திரம் நிக்கிறாங்க? ஆரோன் பக்கம் கன்றுக்குட்டியை விளங்கிட்டு எத்தனை கோத்திரம்? 12. ஆனா அதுல ஒரு கோத்திரத்துக்கு தான் செவி கேட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கு செவி காட்ட. அந்த கோத்திரம் எது தெரியுமா? லேவியின் புத்திரன். எல்லாரும் சொன்னார்கள் அவரிடத்தில், நாங்கள் உம்முடைய பட்சம் நிற்கிறோம். கரங்களை தூக்க. சபையே, துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனா நான் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறோமா என்கிறதை நான் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை மோசே அந்த அழைப்பை கொடுத்த போது லேவி கோத்திரம் மாத்திரம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோம் என்று ஆமென் வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆமென் ஆராதிப்பதை அல்ல, தேவன் பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. 1000 கூட்டம் இன்னைக்கு ஆராதிக்கலாம். ஆமென். 1000 பேர் தெய்வத்தை ஆராதிக்க வரலாம். ஆனா தேவன் ஆராதிக்கிறவர்களை அல்ல தேடுவது, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவரை தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய பரிசுத்த வாக்கள் பாடினாங்க, எத்து நேரத்திலோ கழிப்பார் என்று பழைய பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய நிற்கிற மனிதனை பிரித்தெடுத்தார் மோசே. ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்லுறேன், 12 கோத்திர ஜனங்கள் நின்று அந்த கண்டுபிடி அல்லேலூயா ஆராதிக்கிற நேரத்திலே ஒரே ஒரு கோத்திர லேவி கோத்திரம் மாத்திரம் சொல்லுகிறது, நாங்கள் உன் பட்சம் நிற்கிறோம் என்று. கைகளை தூக்கி மோசே பற்றி சொன்னாங்க, நாங்கள் உன் பட்சம் நிற்கிறோம் என்று. தேவன் அந்த ஜனங்களை, மோசே அந்த ஜனங்களை என்ன செய்தார்? பிரித்தெடுத்து, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் வர வேண்டும். சபை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் விரும்பவில்லை, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஆமென். அப்படி தேவனுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. என் பட்சத்தில் என் மக்கள் நிக்கணும், என்னை நேசிக்கணும். நம்ம ஏசப்பா என் கூட ஏசப்பா இருக்கணும், ஏசப்பா எனக்கு துணை இருக்கணும் விரும்புற மாத்திரம் அல்லேலூயா. ஆமென். இதே வாஞ்சை என் அப்பாக்கு இருக்கிறது. எப்படி தெரியுமா? ஏசப்பா இருக்கிறது, என்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் வேணும், எனக்காக நிற்கிற கூட்டம் ஒன்று வேணும், எனக்காக திறப்புல நிற்கிற ஒரு கூட்டம் வேணும் என்று தேவன் கேட்கிறார். தேவன் பட்சத்தில் நிற்க மாட்டார்களா என்று நினைத்து ஏங்குகிற நாள் இந்த கடைசி காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மோசே வருகிறதுக்கு தாமதமான உடனே வேறே ஒரு பாதையில் திரும்பி போகிறது போல இந்த ஆண்டோட வருகை தாமதிக்க தாமதிக்க இந்த பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் ஆமென் வேறே ஒரு ஸ்தோத்திர ஆராதனை தேடி, ஆடல் பாடலை தேடி ஆமென் இதே போல ஆராதித்த போறோம். ஆண்டவருங்க இல்லையா என்று சொல்லி
ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல இயேசுவின் வருகை வர தாமதிக்குமானால் கிறிஸ்தவ உலகத்தில் ஒத்து போக சம்மதிப்போம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் வருகை தாமதிக்குமானா, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருமானா, இதே சமுதாயம் போய்கொண்டிருப்பது இயேசுவை மறந்து, இயேசுவை விட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போய்கொண்டிருக்கிறது. பாவத்தோடு இணைந்து போக சோத்திர பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகளும் கை கொடுக்கிறார்கள். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள பெரிய ஒரு அரசியலால் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துபோக கை கொடுக்கிறார்கள். அக்கிரமத்துக்கு ஒத்துபோக கர்த்தருக்கு சோத்திரம் கை கொடுக்கிறார்கள். எல்லா மதமும் ஒரு மதம் தான் என்று சம்மதிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் வேர் பிரிக்கப்பட்டவன், நான் வேர் பிரிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டியவன் என்பதை ஜனம் இன்றைக்கு மறந்து போகுது. எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் அவர் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று நம்மை பார்த்து அவருடைய கண்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஓ, கொடிய காலத்தில் வந்திருக்கிறது உண்மை சபையே. ஆனால் நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆமென். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, மோசே வர தாமதித்தினால் அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. தயவு செய்து பைபிள் எடுத்துவங்க. ஆமென், வாசிங்க. அவன் அந்த பொன்னை வாங்கி, வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். கன்றுக்குட்டி வார்ப்பிக்க காரணம் என்ன சொல்லுங்க சபையே? மோசே வர தாமதித்தான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவன் சின்ன வாக்குத்தத்தம் தாமதிக்கிறதுனா, தேவன் நமக்கு சொன்ன தரிசனம் தாமதிப்பதுனால், தேவன் நமக்கு சொன்ன வசனம் தாமதிப்பதனால், ஆமே, நம்முடைய உள்ளம் இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஆமே, சோத்திர அநேக ஆர்வங்கள் இன்று சோத்திர ஒரு கன்றுக்குட்டியை என்ன செய்கிறார்கள்? சபையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமே, கர்த்தருக்கு சோத்திர. சபையே, ஆதியில நீ இருந்த விசுவாசத்தை ஒருங்கா நினைத்து பார். ஆதியில தேவனோடு இருந்த விசுவாசத்தை, வைராக்கியத்தை ஒரு நிமிஷம் நினைத்து பார். அவன் மறுபடியும் அதை சோத்திர வாசிக்கும் போது கன்றுக்குட்டியை என்ன செய்தார்கள்? வார்த்தைகள் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வம் இவைகள் சோத்திர இவைகள் தான் என்று அவன் என்ன சொல்லுகிறான். நாம் இப்படி வாஞ்சிக்கப்பட்டது, நாம் வஞ்சிக்கப்படுவோமானால் நாம் தேவனிடத்தில் சேர முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன். மோசே வர தாமதித்தனால் ஆரோன் கன்றுக்குட்டியை செய்து ஜனங்களிடத்தில் சொன்னான். அவன் எப்படி வாரான அந்த கன்றுக்குட்டியை வைத்து நாம் ஆராதிப்போம். இன்றைக்கு அநேக சபையில என்ன நடக்கும் சபையை தெரியுமா? ஆராதனை நடக்கிறது. எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, எல்லாரும் டிவில பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க. உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது அடிக்கடி யோசிப்பேன், உங்க இருதயத்துல இருக்கிறதா உங்க ஸ்டேட்டஸ்ல வரும். எதை நீ ஸ்டேட்டஸ்ல போடுவியோ அத உன் இருதயத்துல வாசிக்கோ. சபையே, அந்த சோத்திர ஆரோன் என்ன செய்தான்? வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தமா வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆமென் சொல்லுங்க. தூக்குறவங்க அல்லேலூயா. ஆரோன் ஜனங்களை என்ன செய்தான்? ஆமென். ஆதாமும் ஏவாளை என்ற தெய்வம் மகிமையினால படைத்தான். பாவம் அறியாத இருந்தான். ஆனா பிசாசு அதுக்குள்ள நுழைந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆதாமும் ஏவாளும் நான் நிர்வாணி என்று என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார். அதுவரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. தெய்வத்தை ஆராதிக்கும் போது தெய்வ மகிமை சூழ்ந்திருந்தது, மூடி இருந்தது. தெய்வத்தை ஆராதிக்காத பட்சம் கன்றுக்குட்டியை ஆராதித்த போது நிர்வாணமாக்கினான். ஆமென் சொல்லுங்க சபையே. நீ ஆராதிக்கும் போது தெய்வம் உன்னோடு இருக்கிறாரா என்பதை உற்று பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்குள் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். வாசிங்க அடுத்து. அவர்கள்
வருவதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று பாத்தீங்களா? இப்ப எதனால அவன் கட்ட என் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று ஜனங்களை சோத்திரம் ஆரோன் நிர்வாணமாக்கினான். சபே, என் ஆதி அன்பு நமக்குள்ள இல்ல, என் ஆதி வேத வாசிப்பு இல்ல, ஜெபம் இல்ல, கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இல்ல, ஏதாகில கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்ல. அல்லேலூயா. பாருங்க, நிர்வாணமாக்கினான். 21வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே ஆரோனுக்கு, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறது. மோசே கேட்கிறார், இந்த ஜனங்கள் மேல் பெரும் பாதகத்தை சுமத்துறதுக்கு காரணம் என்ன? சபையே அல்லேலூயா சொல்லுங்க. ஆதி அன்பை இழக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எது தெரியும்னா, முதல் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படும், இரண்டாவது தேவனுடைய ஊழியக்காரரோடு உள்ள உறவு துண்டிக்கப்படும், மூன்றாவது ஆராதனைக்கு வருவது துண்டிக்கப்படும், நாலாவது ஆராதனையில குற்றம் கண்டுபிடிப்பான். குற்றம் கண்டுபிடித்து குறை பேச ஆரம்பிப்பான். அவனுடைய வாழ்க்கை அவன் கண்டுகுட்டி ஆராதிக்க திரும்பி விட்டான் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இவன் கேட்கிறான் மோசே, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. மோசே ஆரோனை நோக்கி, இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்தினது இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றால், அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் உண்டாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று. ஆமென். நல்ல கவனிங்க சபை, கரங்களை தூக்கி. ஆரோனுக்கு தெரியும் பாவம் செய்தால் தேவ கோபம் மூலமற்று. ஆமென். முறுமுறுத்தார். சோதரோ, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் தெரிந்து கொண்டு வந்த பிரித்தெடுத்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவித்தால் தேவ கோபம் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட சூழ்நிலையில கோபம் மூலம் என்று யாருக்கு தெரியும்? ஆரோனுக்கு தெரியும். ஆரோன் சொல்லிய கோபம் மூளாது இருப்பதாக இந்த ஜனங்கள் யாருக்கு மேல குற்றம் சாட்டினான்? ஜனங்கள். ஆமென். சபையே, இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கும் வேதத்துக்கும் ஒத்து போகிற ஆமென் பரிசுத்த ஜீவியம் செய்ய பார்த்துக்கோ. ஒன் சோத்திரம். அடுத்து வாசிங்க. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது? ஆமென். இவங்க என்ன கேட்டாங்க? ஆரோன்ட்ட, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ண. அந்த தெய்வத்தை உண்டு பண்ணி தெய்வம் முன்னே செல்லாது, உண்டாக்கின தெய்வம் முன்னே செல்லுவார். ஆமென் சொல்லுங்க. கண்டுன்னை அழைத்தவர் கரமாதை பார், உன்னை கைவிடா திருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமாதை பார், உன்னை கைவிடா திருப்பார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இல்லை, ஆனால் அங்கு என்ன இருந்தது? சொல்லுங்க சபையே, கன்றுக்குட்டி இருந்தது. ஆராதனையில கர்த்தர் இல்லை, கன்றுக்குட்டி இருந்தது. நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஆதியில ஜெபிக்கும் போது, கண்ண மூடி ஆண்டவரே சொல்லும் போது தெய்வ பிரசன்னம் இருந்தது. இன்னைக்கு கன்றுக்குட்டி இருக்கிறதா? கர்த்தர் இருக்கிறாரா? குடும்பத்தில ஜெபிக்கும் போது தெய்வ பிரசன்னம் இறங்கிற்று. அன்று தெய்வம் இருந்தார். இன்னைக்கு கன்றுக்குட்டி இருக்கிறதா? தெய்வம் இருக்கிறாரா? தேவ சபையே, நம்மை நாமே சோதித்தறிவோமானால் நாம் நியாயத்திற்க பட்டோம். சோத்திரம். அங்க கர்த்தர் இல்லை, யார் இருந்தா? கன்று குட்டி இருந்தது. வாசிங்க 35வது வசனத்தை. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வதன் நிமித்தம் கர்த்தர் அவரை பாதித்தார். ஆமென். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கன்றுக்குட்டியை சேவித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாவித்தார். நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவோமானால், நாம் கர்த்தரை விட்டு பின் மழிப்போமானால், நிச்சயம் தேவனுடைய உபாயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே,
வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். சொல்லுங்க. அவன் தனி அந்த கரெக்ட் அந்த வசனம் சொல்லி இருக்குது. வாசிங்க லாஸ்ட் பாருங்க. கர்த்தர் அவர்களை உபாயித்தார். சபையை ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. என்றைக்கு மனுஷனோடு தேவ ஆவி போராடாது. ஆமா ஸ்தோத்திரம். சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லவில்லை, நீ மௌனமா இருக்கும் போது நானும் அப்படி இருப்பேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் ஒவ்வொன்றும் கண் முன்னே கொண்டனா நிறுத்துவர். தேவன் அன்புள்ளவர், பட்சி தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆமென். அவரை போல் ஒருவரும் இல்லை. உண்மை சோத்திரம். விபசார வேசி பாவம் செய்த போது பாவத்தை அந்த இடத்துல சுட்டி காட்டுறது உண்மை. உண்மை சபையே, உண்மை. இனி பாவம் செய்தாலே விரட்டி விட்டது உண்மை. ஆனா உனக்கு கேடு வருத்தாதே என்று எச்சரித்ததும் கர்த்தர் தான். மறந்து போக கூடாது. கட்டில விட்டு யாரிட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னது தீர்க்கதரிசனம் தான். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. தம் நேசிக்கிற புத்திரனை தேவன் கடிந்து கொண்டு சிரிப்பார். நேசிக்காதவனுக்கு தேவனுடைய வார்த்தை வராது. தேவன் நேசிக்கிறவர்களோடு இடைநடுவார். ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், சோத்திரம். அவர்களை உபாயித்தார். ஜனங்கள் வழி விலகி, உங்க ஜீவியங்கள் வழி விலகி தெய்வத்தை விட்டு, ஆதி அன்பை விட்டு கன்றுக்குட்டியை நாம் ஆராதிக்க திரும்பும் போது தேவன் நம்மளை உபாவிப்பார். இன்றைய பாருங்க, அநேக இடத்துல எங்க காலத்துல எல்லாம் கர்த்தர் சோத்திர சபையில ஆராதனைனா முழங்கால நின்னுட்டு மணிக்கூர் கணக்குல முழங்கால கை கும்பிட்டுட்டு தான் நிற்போம். எப்ப ஆராதனை பாட்டு பாடி அந்த காலத்துல பைபிள் காலேஜோ பிடிஹெச்சோ எம்டிஹெச்சோ படிச்ச ஊழியக்காரர்கள் எங்களை கர்த்தருக்குள்ள நடத்தவில்லை. இன்னைக்கும் நான் அதிகமா நினைப்பேன். இன்னைக்கு சோதரம் சோதரம் சில அதிகாரத்துக்கு உட்பட வேண்டியதுனால ஊழியக்காரர் இன்னைக்கு டிகிரி படிச்ச வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வருது. அண்ணன் டிகிரி படிக்கவில்லை, முழங்கால நின்று ஆராதிக்க வைத்தார்கள். ஆராதித்தோம். இன்னும் முழங்கால விசுவாசிகளை நிற்க முடியல. நீங்க இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய சபையை பாருங்க, எங்க சேரும் சோபாய் வந்தாச்சு. அங்க என்ன இருக்குன்னு யோசித்து பாரு. சபை கண்டுகுட்டி இருக்கிறதா, விளையாடுகிறார்களா, அதான் தேவனுடைய கிரியை அங்க நடக்கிறதா என்று ஆமென் சொல்லுங்க. சோத்திர ஆராதனையில வித்தியாசம் உண்டு. சபையே மோசேட சோத்திர சகோதரன் தான் ஆரோன். ஆனா ஆரோன் மோசே கூட இருந்தவன் தான் கண்டுகுட்டியை உருவாக்கினான். கரங்களை தூக்கி ஆமே சோத்திர வாசிக்க சோத்திர உபாகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க. உபாகம் 9:21. உங்கள் பாவ கிரியையினால வந்த கன்றுக்குட்டி. உனக்கு தெரியும் இந்த சபையில போய் ஆராதிக்க வாங்கணும். உனக்கு தெரியும் இந்த ஆராதனை சரியில்லைன்னு. உனக்கு தெரியும் இந்த ஆராதனை கரெக்ட் இல்லைன்னு. உன் ஆவி சொல்ல, உன் ஆத்மா சொல்ல, உன்னை வழிநடத்துறது சொல்ல தேவன் உனக்குள்ள பேசுவார். ஆனா வாசிக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்கள் பாவ கிரியையில சுய வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, சுய இச்சையினால் இழுக்கொண்டு, சுய இச்சையினால் இழுக்கொண்டு, அதுபோல இழுத்து சுய இச்சையினால உன் பாவ கிரியைகளாகிய அந்த கன்றுக்குட்டியை அன்னைக்கு மோசே செஞ்ச கன்றுக்குட்டிய கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, அடிச்சு நொறுக்கி தூளாக்கி என்ன செஞ்சிட்டாரு? இட்டுட்டாரு. வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து. நல்லா கவனிங்க சபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து. இந்த அநேக சபையில அநேக ஆட்கள் கூடுகிற முதல் பாயிண்ட் சோதனம் புசிக்கவும் குடிக்கவும் கொடுக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க சபையே. ஆமென். அந்த ஆரோன் அந்த முதல் கொடுத்தது என்ன செய்தான்? புசிக்கவும்
குடிக்கவும் கொடுத்தார். அடுத்து விளையாட எழுந்தார்கள். கேட்கல. விளையாட எழுந்தார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்களாம் ஜனங்கள்? உட்கார்ந்து விளையாடினார்களாம். ஹல்லேலூயா. எங்க விளையாடியாங்க? எங்க விளையாடியாங்க? சபையை எங்க விளையாடியாங்க? கர்த்தரை ஆராதிக்கிற இடத்தில் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? உண்மைங்க, உண்மை. இன்னைக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இன்னைக்கு சபையில என்ன இல்ல? தெய்வ பயம் இல்ல. கர்த்தருக்கு சோத்திரம். விளையாட ஆரம்பித்தார்கள். அடுத்து அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. தங்களை என்ன செய்தார்கள்? அழைத்தது உண்மை. சபை ஒண்ணு, இந்த சபையில அழைச்சு கொண்டு வந்தது உண்மை. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். இந்த சபையில தேவன் உன்னை ரட்சித்து அழைத்து வியாதியோடு கொண்டு வந்திருக்கலாம், பிசாசு பிடியோடு கொண்டு வந்திருக்கலாம், சூழ்நிலை சமாதான கேடா கொண்டா. எப்படியாவது இந்த சபையில தேவன் உன்னை ரட்சித்து அழைத்து கொண்டு வந்தது உண்மை. ஆனா சத்தியத்தை கேட்கும் போது சூழ்நிலைக்கப்பா நீ விளையாடவும் தெய்வத்தை விட்டு மாறவும் செய்யும் போது அங்க என்ன சொல்கிறார் மோசேட்ட? ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார். இது ஊழியக்காரன் காரணம் அல்ல, நீ கெடுத்துக் கொள்கிறது. சபை காரணம் அல்ல. சோத்திரம். தேவப்பிள்ளை சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், தெய்வத்துக்காக ஜீவிக்கணும்னு தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும். ஒரு காலத்தில் ஓடி ஓடி தெய்வத்துக்கு ஆராதிக்க வந்தது தெரியும், ஆராதனையில வந்திருந்தது அழுதது தெரியும், அழும்போது தேவன் குரலை கேட்டது தெரியும். ஆனா இப்ப நீ என்ன செஞ்சு கொண்டாய்? கெடுத்து கொண்டாய். வேதம் சொல்லுகிறது, மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள்? கெடுத்துக் கொண்டார். சபை உலகத்தோடு அரசியலோடு போது இயேசு வருகிறார் என்று சத்தம் கேட்கும் போது நாம் கைவிடப்பட்டோம். ஒரு அலையை வரீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவப்பிள்ளை பரிசுத்தவான்களை தான் தேவன் கூட்டிக் கொண்டு செல்ல வருகிறார் தவிர பாவிகளையும் விளையாடுகிறவர்களையும் கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறவர்களை அழைத்துக் கொண்டு செல்ல வரவில்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசு சீக்கிரமாய் வருகிறது உண்மை. ஆனா ஆராதிக்கிறவனை அழைத்துக் கொண்டு செல்ல வருகிறேன் என்று சொல்லவில்லை, பரிசுத்தவான்களை அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 32வது வசனம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீ இறங்கி போ. நீ நடத்தி கொண்டு வந்த அல்லேலூயா சொல்லுங்க சபையே. ஆதி என்னை இழந்தாய், ஜனம் வாடி தவிக்குதையா. ஆதி என்னை இழந்தாய், ஜனம் வாடி தவிக்குதையா. ஆதி சபை ஆதி காலையில் பற்ற பின் மாறி பொழிந்திடுது. ஆதி சபை ஆதி காலை பெற்ற பின் மாறி பொழிந்திடுது. நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் ஆதி அன்பில் கஷ்டப்பட்ட போது, வேதனைப்படும் போது, அவன் நீ பிரயாசப்படும் போது, நீ வருத்தப்பட்டு கண்ணீர் விடும் போது உன்னை நடத்தி கொண்டு இதை ஒரு ஆசீர்வதித்த கர்த்தர் சொல்லுகிறா. நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் வாசிங்க, தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? கெடுத்துக் கொண்டார்கள். நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தான் கெடுத்தாங்க. சோத்திரம். வாசிங்க தேவ பிள்ளைகளே. 32வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 32:20. யார் செய்தா தெரியுமா? மோசே செய்தார். அந்த கன்றுக்குட்டிய அந்த ஜனங்களுக்கு பொடிச்சு அதை தூளாக்கி அதை குடிக்க வைத்தார்.
ஆக சொல்லுங்க. சில நேரம் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வர்றது உண்மை, நம்மளை ஆசீர்வதிப்பது உண்மை. ஆனா தேவனை விட்டு நான் ஓடுவோம், ஆனா தேவனுடைய பட்சத்தில் நான் நிற்கவில்லை, ஆனால் தேவன் நம்மளை அரைச்சி பொடிச்சத குடிக்க வைப்பது உண்மை என்பது சபமா இருக்க கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஹalleluya. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அன்றைக்கு கன்றுக்குட்டியை பொடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை குடிச்ச வச்சிட்டாங்க. அன்னை எத்தனை கன்றுக்குட்டியை வச்சு ஆராதிச்சாங்க? ஒரு கன்றுக்குட்டி. இப்ப ராஜா யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டி என்ன செய்தார்கள்? உண்டாக்கினார்கள். உண்டாக்கி பாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா, இன்னைக்கு 2 கன்றுக்குட்டி ஒரு டிவில ஓடிட்டு இருக்குது. எத்தனை கன்றுக்குட்டி டிவில ஓடுது? அப்படி ஒவ்வொன்னா மாத்தினா நிமிஷத்துக்கு ஒரு ஆராதனை. ஒரு டிவில பார்க்கலாம், ஒரு செல்லுல பார்க்கலாம். உறங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ராஜா யோசனை பண்ணி 2 பொன்று கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு சொல்லி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு என்ன செய்ய வேண்டாம்? வருத்தம். இன்னும் சபைக்கு வருகிறது வருத்தம். நான் ஆராதனை பார்த்தீங்களா? எங்க அக்கா பார்த்தீங்க? செல்லுல எப்பேற்பட்ட ஊழியக்கார செய்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மைங்க, உண்மை. ஆமென் சொல்லுங்க சபையே. அக்கா, அது பாக்குறது சபையில வந்து ஆராதிப்பதும் வேற இல்ல. அதுக்கெல்லாம் என்ன நேரம் கிட்டானா அதை பார்த்து ஜோம் பண்ணி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரோடு இருக்கிற சபையாய் தன்னை கெடுத்துக் கொள்ளாத பரிசுத்த ஆராதனை என்பது சபை கூடுதல். இங்க யோசனை பண்ணி 2 பொண்ணு கன்றுக்குட்டியை சேர்ந்துட்டு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ எருசலேம் போகிறது உனக்கு வருத்தம். அன்னைக்கு கஷ்டப்படும் போது 2 வண்டி 3 வண்டி யாரு வந்தது? வருத்தம் இல்ல. சோதரம் துன்பப்படும் போது, ஜெபிக்கும் போது, கூடி மக்களோடு ஜெபிக்கும் போது வருத்தம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவருக்கு சமூகத்தில் வருவது வருத்தம். நீ யாருக்கிட்ட இருக்கேன்னு இப்ப புரிஞ்சுக்க சபையே. இப்படி ஒரு ஆண்டவர் ஆராதிக்க வர வருத்தம். மனுஷனுடைய முகத்தை முறிச்சுட்டு ஆண்டவற்றை ஆராதிக்க வருவது கஷ்டம். இன்னும் ஒரு மனசுல கன்று குட்டிக்கு ஆராதனை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லு சபையே. ஹalleluya, ஹalleluya. அழகா சொல்லுகிறாங்க, எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இன்னும் வருத்தம். ஆராதனைக்கு வருவதற்கு வருத்தம். ஆராதனையில் ஆராதிப்பதற்கு மீது எங்க போகும் வருத்தமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எந்த வருத்தமும் இல்லை. தேவப்பிள்ளை, ஒருவேளை நீ என்னை குற்றம் கண்டுபிடித்து என்னை சபிக்கலாம், இல்லாவிட்டால் வேற ஒன்று செய்யலாம். ஆனா பரிசுத்த அப்பா இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது, உன்னுடைய இருதயத்தை ஒப்பிட்டு பார்த்து திருந்துவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இல்லாவிட்டால் கர்த்தர் நல்லவர். சோத்திர சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள். வருத்தம். ஆராதனைக்கு வர வருத்தம், ஜெபிக்க வர வருத்தம், உபவாச ஜெபம் வைத்தால் வர வருத்தம். ஆமென். பரிசுத்த ஆராதனை கூட வர வருத்தம். நீ பண்ண பொண்ணு கண்ணுக்குட்டி என்ன செய்கிறாய்? ஆராதிக்கிற ஒண்ணு ஆராதிக்கல, 2 என்ன செஞ்சுட்டு இருக்கிறாய்? அடுத்து வாசிங்க. பாத்தீங்களா? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே. கவனிச்சுக்க, இஸ்ரவேலர்களே, இவர்கள் அவன் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை வரப்பண்ணின தேவர்கள் என்று சொல்லி ஆமென். கரங்களை தூக்கி தேவப்பிள்ளை, சத்துருனை கடைசி காலத்துல வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். வஞ்சித்துக் கொண்டிருக்க விழுந்து போகாத. ஆதி அன்பு இருக்கா பாரு, ஆதி அன்பு இருக்கா பாரு. கர்த்தர் நல்ல ஒரு குஷ்ட ரோகிகள் இருக்கும்போது
சோதரம் மிஷினரி ஊழியக்கார அங்க இருந்து சோதரம் வெளிநாட்டுல இருந்து வந்த நம்ம ஊருக்குள்ள குஷ்ட ரோகிகளுக்கு இந்த காலில என்ன எலி கடிச்சா வர என்ன செய்யாதான் உணர்வு இருக்காதான். அவங்க ஒரு மணியை என்ன செய்தாங்களாம் கட்டி வைத்த. படிச்சிருக்கீங்க இல்ல எல்லாரும்? ஆமா. அப்போ அந்த சோதரம் அந்த எலி வந்து இவங்க கால்லயோ இவங்க அந்த குஷ்டப்பட்ட இடத்துல கடிக்கும் போது அந்த ஓசை கேட்டு பாப்பாங்களாம். அப்ப அங்க என்ன கடிச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இதே போல நம்ம ஜீவியம் உணர்வற்று போய் கொண்டிருக்கிறது, கத்தரை விட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நாம் கதறுவோம், ஆனா நான் நற்வாக்கியம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, பெத்லெஹேமுக்கு போவாதேன்னு சொன்னாங்க. 1 ராஜாக்கள் 12:29 வாசிங்க. பெத்தேலிலும் ஒன்றை காணு சமைத்த பெத்தேல் என்றால் என்ன? அப்பத்தின் வீடு. எரேமியா மொழியில சொல்லி அப்பத்தின் வீடு. சோதரன் நீ ஆராதிக்க போவாத, பெத்தேல்ல உட்கார்ந்துக்க, என்ன செய்யாத, ஆண்டவரை ஆராதிக்காத என்று சைஸா சொன்ன. 30 வாசிங்க. இந்த காரியம் தேவனுடைய பார்வையில பாவமாயிற்று. ஹalleluya. ஆராதிக்க நமக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட வந்த காரணம் உண்டு. ஓ, ஆராதிக்க நமக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட வந்த காரணம் உண்டு. ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா, என்னுடைய இயேசு ஜீவிക്കുന്നു. ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா, என்னுடைய இயேசு ஜீவிക്കുന്നു. ஆமா, இயேசு ஜீவிக்கிறதுனால சபையில கூடி ஆராதிக்க வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பார்த்தோம், மோசே ஆரோன் கன்றுக்குட்டியை செய்தார். சோதரம் ராஜா யோசனை பண்ணி எத்தனை கன்றுக்குட்டியை செய்தார்? 2 கன்றுக்குட்டியை செய்தார். ஆராதனை போவாத, வீட்டுல உட்கார்ந்து ஆராதிக்கலாம் என்று எருசலேம்ல சோதரம் ஜனங்களை பார்த்து தங்கள் எருசலேமுக்கு போகாதபடி உங்களுக்கு வருத்தம், பலவீனம், கஷ்டம், ஆராதனை போவாத என்று சொல்லி ஆராதிக்க வைத்தார். அடுத்து பாருங்க தேவப்பிள்ளை, தேவனை விட்டு ஒரு மாற்றம், ஆராதனை விட்டு இந்த சபையை விட்டு நம்ம ஜீவியத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி எடுப்பான். அவன் நிறைய உடன் மாற்ற மாட்டான். அவன் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி எடுப்பான், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி எடுப்பான். நமக்கு தெரியாது, நமக்கு பார்த்தா ஊழியக்கார குற்றம், நமக்கு பார்த்தா பக்கத்துல இருந்து ஆராதிக்கிற அக்கா குற்றம், நமக்கு பார்த்தா பக்கத்துல இருந்த சூழ்நிலை குற்றம். ஆனா ஒன்று, கர்த்தர் நல்லவர். ராதாபுரத்துல நான் ஒரு ஆராதனை எடுத்து போயிருந்தேன், நானும் பாஸ்டரும். அங்கே ஒரு சண்டே கிளாஸ் ஆராதனை ஆரம்பித்து சபை அகற்றினாங்க. அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. நாங்களும் குத்தி விட்டு ஊழியத்தை இழந்தனோன்னு அன்னைக்கு நான் ஒரு உணர்வை எனக்குள்ள தேவன் தந்தார். சபையை அவங்க சொன்னாங்க, குட்ட மழை பெஞ்சாலும் அந்த ஜனங்க அங்கிருந்து சொல்லுவாங்களாம், இங்க பயங்கரமான மழை, வராண்டா பாஸ்டரே வராண்டா அப்படின்னு. அப்ப இவங்க சொல்லுவாங்களாம், வராண்டான்னு எங்களை என்ன செய்யக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, நாங்க வருவோம். மழையிலையும் கர்த்தரை நீங்க ஆராதிக்க வராட்டா, சோதனை காலாக்களோடு ஓடாட்டால் குதிரைகள் பிரமித்து வரும்போது எப்படி ஓடுவீர்கள் என்று கேட்டாங்களாம். ஏன்னா அங்க ஒரு பெரிய சபை பக்கத்துல, இப்பதான் நமக்கு ஐபிசில ஆரம்பிச்சது ஒரு பெரிய சபை. காரணம் என்னன்னு தெரியுமா? ஆராதித்ததை விடல. ஹalleluya சொல்லுங்க. பாருங்க, அடுத்து 2 நாளாகமும் சோதரம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு 2 நாளாகமும் 11. சபை அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம். இன்னும் ஒரு நாள் பின்னால ஒரு சத்தம் அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். இப்படி சவுண்ட் போதாது. அவன் நல்ல கவனிங்க, மேடைக்கு என்று பேய்களுக்கு என்று தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு என்று ஆசாரியனை எதுக்கெல்லாம் சொல்லுங்க மறுபடியும் சபையே? பேய்களுக்கு, மேடைகளுக்கு, கன்றுக்குட்டிக்கு. யாரை எழுப்பினார்?
எனக்கு தான் பேசுறாங்க. உண்மை, அது ஒரு வார்த்தை. நான் இன்னைக்கு காலத்தை ஒரு வார்த்தை சவுண்ட் போட்டேன் ஒரு காரியத்துக்காக. சில காரியங்கள் பிள்ளை செய்ய பார்க்கும்போது நமக்கு டக்குனு கோபம் என்ன செஞ்சுட்டு ஒத்துட்டு வருது, புறப்படாது. ஆண்டோச்சு ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டோரே எனக்கு கண்ணை மூட வேண்டும். அடுத்த ஆராதனைக்கு நேரம் ஆகுது, சரி அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன செஞ்சு முதல் கோபம் வந்து நேரம் ஆகுது. ஆராதனையில செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு செய்யணும். ஆண்டவர் உணர்த்தி பேசினார். ஆமென். நான் முறுமுறுக்கவில்லை, நான் பரிசுத்தமாய் சொல்ல உட்கார்ந்து தேவன் என்னோடு பேசின தெளிவான வார்த்தை. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். சபையே சில ஆசாரியர்களை எதுக்கெல்லாம் உண்டு பண்ணினாராம்? மேடைகள், அநேக மேடைகளிலே ஆராதிக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஓடுன்னு சொல்லியாங்க. கர்த்தர் நல்லவர். அங்க நடக்குது அவர்களையும். இரண்டாவது, பேய்களுக்கு ஆராதனை செய்ய பேய்களுக்கு ஆசாரியன் இருக்கிறார். மூன்று, கண்ணுக்குட்டிகளுக்கு. இந்த மூணையுமே பிரசங்கம் பண்ணினா கொஞ்ச நேரம் உண்டு, சபை புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். மூன்றுக்கு இன்று ஆசாரியனை பிசாசு ஏவி நடத்தி கொண்டு சொல்ல மாட்டீங்களா? இந்த மேடைகள்ல யாருன்னா சோத்ரா அப்படி பேசுறாங்க. அப்படி அடிக்கடி எனக்கு மகன் சொல்லுவான், அம்மா என் கூட படிச்ச இந்த பையன் இப்படி, அம்மா என் கூட படிச்ச அந்த பையன் இப்படி, அம்மா இப்படி 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 இப்படின்னு. நான் அந்த அதுக்கு பதிலை சொல்லி கொடுப்பேன். தேவப்பிள்ளை, இந்த மேடைக்கு ஆசாரியனை பிசாசு எழுப்பி கொண்டிருக்கிறார். கண்டுகுட்டிக்கு ஆராதிக்கிற சபையில கண்டுகுட்டி வச்சு ஆடல் பாடல் குதியல் துள்ளல் விசில் சோத்திரம் கைதட்டல் அப்படி இப்படி சொல்லி ஆராதிக்கிறதற்கு கண்டுகுட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். சபை இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து 24 மணிக்கூறும் செல்லில் நான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது என்ன உண்டாக்குனா பேய்களுக்கு. ஆமென். பேய்களுக்கு இன்னும் ஆசாரியன், தேவ ஊழியம் செய்ய வேண்டிய ஆசாரியன், கர்த்தர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தின ஆசாரியன் 3 விதத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சபையே, நாம் தெரிந்தெடுக்க வேண்டியது நம்ம கையில இருக்கிறது. நாம் பேய்களை ஆராதிக்கிற ஆசாரியனை கவனிக்கிறோமா? கண்டுகுட்டியை ஆராதிக்கிற ஆசாரியனை கவனிக்கிறோமா? மேடைகளில் ஏறி அற்புதம் செய்ய அடையாளம் செய்கிறேன் சொல்லி கண்டுகுட்டியை ஆராதிக்கிறோமா என்று நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தூங்குறாங்க. அல்லேலூயா. யாத்திராகமத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாதரட்சையை கலத்தி போடு. நீ நிற்கிறாய்டா. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய சாட்சு மேடையில அவங்கதான் அற்புதத்தை அடையாளத்தை சபையில என்ன செய்ய. ஆமென். அப்ப கவனிக்கணும், மேடைக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசாரியர். ஆமென் சொல்லுங்க சபையே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. குறி சொல்கிறது போல தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாங்க. ஆமென். கர்த்தர் அப்படி எப்பவும் குறி சொல்ற போல தீர்க்கதரிசனம் பேசுகிற தேவன் அல்ல. ஆமென். சோத்ரம். அதை நம்பி போறாங்க. உடனே கை வச்சு அங்க ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் கண்ணை மூடினோட இப்படி காட்டினார், அப்படி காட்டினார். தேடி பார்த்தா நடக்கல. பேய்களுக்கு ஆசாரியனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அப்புறம் என்னத்துக்கு? கன்றுக்குட்டியை ஆராதிக்க. சபையில என்ன கண்டுகுட்டியை வச்சு ஆராதிப்போம், வாலிப பிள்ளைகளை லேட்டஸ்ட் மாடல்ல கொண்டு வருகிறோம் என்று கண்டுகுட்டியை ஆராதிக்க வைக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள். இந்த நிர்பந்தமான நிலையில் சபை போய் கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு நிமிஷம் தியானித்து பார்ப்போம். யாத்திராகமம் 32:26 வாசிங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார்? அவர்கள் என்னிடத்தில் அவர் சேர கடவுள். இது யார் சொல்றது? மோசே சொல்றார். நீங்க எனக்கு பட்சத்துல நிற்பீங்கன்னா என்னிடத்தில் சேர கடவுள். சபையே, ஆண்டோட சமூகத்தில் நம்ம சேருவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா. இந்த நிலவரம் என்னன்னு யோசிங்க. நம்ம யாரும் பக்கம் சாட்சி நிற்கும். கர்த்தருக்கு சோதரம். என்னை தலையை ஏற்றுக்கொள்ளாதவர் நியாயத்திற்கு நான் சொன்ன வசனம் அவனை கடைசி நாளிலே அநேக விசுவாசிய பைபிள் வாசிக்கிறது இல்ல, அநேக விசுவாசியை ஜெபிக்கிறது இல்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணிக்கு ஜெபித்தீங்களான்னு கேட்டா அரிது. 1 அதிகாரம் பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்டா அரிது இல்ல. அவன் எங்க நிக்கீங்கன்னு புரிஞ்சு பாருங்க. எந்த கூட்டத்தில், அநேகருடைய கூட்டத்தில் நிக்கிறீங்களா? அவன் ஜனங்கள் கூட்டத்தில் நிக்கிறீங்களா? ஆண்டோட பட்சத்தில் நிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதி காலத்திலே பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தார்கள்? நான் ஒரு வேலை ஊழியக்காரல சொல்லுவேன். எங்க சர்ச்சில இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணு ஆனனால, சோதரம் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்தனால அவங்களும் பெரிய ஒரு குண்டை எடுத்து நல்ல விலைக்கு பார்த்திருக்காங்க. ஊழியத்துக்கு போகக்கூடாது, நீ சன்னியாசி ஊழியத்துக்கு போகக்கூடாது என்று. அல்லேலூயா. ஆனா அவங்க கர்த்தர் பட்சத்துல நின்னதுனால இவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கடைசி ஒரு குண்டை எடுத்து அந்த காலத்துல எனக்கு சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஒரு 70 வயசுல இருக்கும். ஆமா, எங்க சர்ச்சையில இருந்தாங்க. அப்பவும் அவங்க எண்ணெய் தொட்டு போட்டுதான் ஜோம் பண்ணுவாங்க. குண்டை எடுத்து என்ன செஞ்சு போட்டாங்க? ஆமா, சகோதரங்க சேர்த்துக்குள்ள குண்டுக்குள்ள பூத்து வேண்டு கழுத்து குத்தர வச்சுட்டாங்க. ஊர் சேர்ந்து போலீஸுக்கு தெரிவிச்சதுனால போலீஸ் வந்து எடுக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிட்டு அப்படியே இந்த ஒரு சைடு போயிட்டு. எங்க சர்ச்சையில நான் கண்டது சாட்சியான கதை சொல்லுகிறேன். அவங்க ஸ்தோத்திர பிறவைக்கு பார்த்தா அப்பவும் மருந்தெடுக்காத கர்த்தருக்காக நின்னாங்க. அந்த ஷோக்கிலே ஆண்டோட ஊழியத்தை செய்வாங்க. அவங்களை சரியா பேச முடியாது. அவங்க பேரு வேற மக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேச முடியாது. ஆனா மரண பரியந்தம் கர்த்தரோட நின்னாங்க. ஆமென் சொல்லுங்க. உலகம் எங்க போகிறதோ நாம் அங்கு போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தீமை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சபை. அல்லேலூயா. மோசே சொல்றார், கர்த்தர் பட்சத்தில் என் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? ஆனா 12 ஸ்தோத்திரம் கோத்திரத்துல லேவி கோத்திரம் மோசே கூட கை தூக்குச்சு. ஆனா மீதி 11 கோத்திரம் நிக்கிறது. அது எதுக்கு நிக்கிறது? தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்ற திரும்பினார்கள். இந்த கூட்டம் பெருசுண்டு, கூட்டம் அநேகர். அந்த தீமைக்கு பின்பு ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை மறுபடியும் சத்தமா வாசிங்க. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாமல் சபை. அல்லேலூயா. இங்க ஒரு சின்ன கூட்டம் தானே, வீட்டுக்குள்ளதானே ஆராதிக்கிறாங்க. எத்தனையோ பேர் நம்ம சபையில வந்து கேட்டு சொல்லிட்டு போறவங்க இந்த வார்த்தை உண்டு. வீட்டுக்குள்ள நீங்க ஆராதிக்கிறீங்க, இனில எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறதுன்னு சொன்னவங்க கூட உண்டு. தேவ பிள்ளைகளை தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாமல் இருப்பாயாக. நீ தீமை செய்ய திரளான பேரை என்ன செய்யக்கூடாது? பின்பற்ற. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயம் எங்க இருக்குன்னு யோசிங்க. ஆமென். மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்ல கூடாது. நீ மிகுதியானவர்கள் பாவம் செய்யறவங்க மிகுதியான இருப்பாங்க, அவங்க கூட நீ போகாத, உத்தரவு சொல்லாத. நீ லேவி கூட்டத்திலே இரு, மோசே கூட்டத்திலே இரு, நீ கர்த்தரின் பட்சத்திலே இரு. ஹalleluya. பாவத்தின் பட்சத்தில் சாயக்கூடாது, கண்டவைகளின் பட்சத்தில் சாயக்கூடாது, சுய லாபத்திற்காக ஒரு கூட்டத்துக்கு நீ சாயக்கூடாது. அவன் சத்தியத்திற்காக மரிக்கும் வரை நிற்க வேண்டும். அல்லேலூயா. உடலபாரி சந்தரப உடலபோக்கவரா சந்தரபடா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று மோசே சொன்னபோது இந்த வார்த்தைகளை லேவி மட்டும் கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? கவனம் செலுத்தினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மக்கள் ஆமென் மாத்திரம் தான் செவி கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் ஓட்டா சொல்லி குறுக்காது. எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை, எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம், என்னத்தான் காரியம் சொன்னாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவன் திருந்த மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு உடனே என்ன செய்யும் சொன்னா, ஒரு வார்த்தை இருதயத்தில் குற்றம், நான் திருந்த வேண்டும், கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும். இல்லாதவனுக்கு
கர்த்தருடைய கண்ணு என் பட்சத்தில் இருக்கிறது என்று யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்காதவன் சபிக்கப்பட்டவன். எடுத்து வாசிங்க நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஸ்பீடா வாசிங்க. நியாயாதிபதி யார போயிட்டு வாசிங்க. பேரோசை சபியுங்கள். நான் பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று அவன் யார் சொல்லுகிறது? கர்த்தருடைய தூதன். நீ தேவ வார்த்தை கீழ்ப்படியல, தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தை முறுமுறுக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால போகாதபடி அவன் முறுமுறுக்கிறதுனால் என் தேவன் மறுபடியும் உன்னை பார்த்து சோதனை நேசித்து கர்த்தருடைய வார்த்தையை தருகிறான். கீழ்ப்படியாத பட்சம் சபிக்கப்படும். சபியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தருடைய தூதனானவன் சொல்கிறான். கர்த்தர் பட்சத்திலே நிற்கிற தூதன் அவன் சொல்ற கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை என்றால் சாபம் வரும். ஆமென். பராக்கிரமசாலிகளுக்கு கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வர இல்லையா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க சத்தமா. அது குடிகளை சபிக்கவே சபியுங்கள். கர்த்தருடைய தூதனானவன் சொல்லுகிறான். யார் சபிக்கிறாங்க? சபையா யார் சபிக்கிறாங்க? கர்த்தருடைய பட்சத்தில் அவர்கள் துணை நிற்க வரவில்லை. நீ யார் பக்கத்தில் துணை நிற்கிறான்? மனுஷ பக்கத்திலேயா, உலகத்திலேயா, குடும்பத்திலேயா? சோதனை எதற்கு நிற்கிறார் என்று இந்த பகல் நேரத்தில் ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறார். வேறுபட்டு நிற்க வேண்டிய நேரம் நாம் கன்றுக்குட்டியை ஆராதிக்கிற நேரம் அல்ல. இதை இப்பொழுது தீர்மானிக்கணும். நீ வேறுபாட்டிலே வந்து கர்த்தருக்காக கை தூக்குறாயா? கன்றுக்குட்டிக்காக கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறாயா? மாமிசத்தின்படி ஆராதிக்க போகிற தீர்மானிக்க போகிற தேவ பிள்ளையாய் உன்னை பார்த்து கர்த்தர் ரட்சிக்கிறார். ஒரே சோத்ரு நீ மாம்சத்தின்படி ஆராதிக்க போவாங்க, ஆவியின்படி ஆராதி, எழுத்தின்படி ஆராதிக்க போகாத. வேறுபட்டு கிறிஸ்துவுக்காய் வாழு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆராதனையிலே ஆராதிக்க கற்றுக்கொள். நீ கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டவள் என்பதை மறந்து போகாத. தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று மறந்து போகாத. இயேசு உலகத்தை வெறுத்தார் என்பதை மறந்து போகாத. நாம் உலகத்தை வெறுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாம் ஏன் உலகத்தை வெறுக்க வேண்டும்? சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 45:7. நீ நீதியை விரும்பி இயேசு அக்கிரமத்தை வெறுக்கிறவர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உன் தோழரை பார்க்கிலும். சபையே யார் நீ உலகத்தோடு ஆராதிக்க போகாத, உலக மனுஷனோடு ஆராதிக்க போகாத. உனக்கிட்ட இருக்க அபிஷேகம் கூட ஒன்ன நடத்துகிறவர்கிட்ட இல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவங்ககிட்ட அபிஷேகம் இல்ல. நீங்க உட்கார்ந்து கண்ணீர் விட்டு ஆவியில நிரம்புறனா கர்த்தர் ஒரு கிரியை செய்றான். அத வந்து நடத்துறவங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கா? பாரு தேவ பிள்ளை, தோழரை பார்க்கிலும் தேவன் உன்னை அபிஷேகப்பட்டு வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு மற்றவர்களை விட்டு பிரித்தெடுத்தனால ஒரு விசேஷித்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த அபிஷேகம் பெற்ற நீ அந்த மாம்ச கூட்டத்தில் போயிருந்தா தேவ கோபம் உனக்குள்ள பற்றியது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க எபிரேயர் 1:9 சொல்லுது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறாய். நீ மனுஷன் முகத்தை பார்த்து நீ மனுஷனோடு ஒத்து போகாத. வாசிங்க. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும். ஆமென். தோழரை பார்க்கிலும் உனக்கு அபிஷேகம். சபையே ஆரோனுடைய முறைமை கன்றுக்குட்டியை வணங்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் கேட்கிறார், நீ என் பட்சத்துல வந்து கர்த்தரை ஆராதி. நீ சோத்திர பட்டயத்தினால் விழுவார். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஒன்னி
ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நிக்கணும். இல்லாட்டா நீ பட்டயத்துக்கு இறை ஆவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். ஏசாயா 51:9 சொல்லுது, எழும்பு எழும்பு பலன்கள். சோத்திரம். ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதானே. மறுபடியும் தேவனோட எழும்ப சொல்லுகிறார். ஆமே. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:11. 1 கொரிந்தியர் 5. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொல்லாசைக்காரனையாவது, மித்திர ஆராதனைக்காரனையாவது, சாதிகனையாவது, வெறியனையாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அவனோடு நீ கலந்திருக்க கூடாது. வீட்டுல போய் வாசிங்க. நீ எப்படிப்பட்டவனோடு கலந்திருக்க கூடாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தோழனை பார்க்கலாம் விசேஷித்த அபிஷேகம். 12 வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என்ன காரியம்? என் காரியம். நல்ல கவிங்க. புறம்பே இருக்கிறவனோட தீர்ப்பு செய்வதை விட சபைக்குள்ள கூட அப்படிப்பட்டவர்கள் இருந்தா நீ அவர்களோடு பிரிந்திருக்கணும்னு அந்த பவுல் சொல்லுகிறார். ஆமென். வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல் அல்லவோ? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். ஆமென். 13 வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? கர்த்தர் பட்சத்தில் நிற்காவிட்டால் இது உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். சபை, தயவு செய்து ஒரு